தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். சிறந்த நிர்வாகி ஆவதற்கான 6ஆம் வழிமுறையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேள்வி கேள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு ஏற்படும் போது கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு தெளிவு பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் உலகத்தில் முட்டாள்தனமான கேள்வி கேட்கப்படவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ தினமும் ஒரு கேள்வி கேளுங்க. உங்களை இப்போ பர்சனல் லைஃப்பை பற்றி, உங்கள் தொழில் வாழ்க்கையை பற்றி, எல்லாத்தையும் பற்றியும் கேள்வி கேட்டுக்கும்போது தான் தெளிவு பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தத்துவ மேதை கன்ஃபியூசியஸ் தன்னோட சீடர்களோடு அமர்ந்திருக்கும்போது அவங்க கேள்வி கேட்க தயங்குறத பார்த்துட்டு இவர் சொன்னாராம், அறிவுக்கு அறிவு, அறியாமைக்கு அறியாமை. போதுமான அளவுக்கு உங்கள்கிட்ட விஷய ஞானம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினுக்கிறது தான் உண்மையிலே அறியாமை. அதுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெளிவுபடுத்திக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இதையே தான் நவீன மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டெக்னிக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5Y. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் 5 முறை நம்ம கேள்வி கேட்கும்போது அந்த பிரச்சனையோட ரூட் காசை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால் அந்த பிரச்சனை திருப்பி வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணோங்கன்னா அந்த பிரச்சனை மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூட் காசை கண்டுபிடிச்சி நம்ம அதை அழிச்சிங்கன்னா திரும்ப அந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு உதவக்கூடியது தான் இந்த 5Y டெக்னிக். ஒரு பிரச்சனையை எடுத்துக்கின்னு அதை 5 முறை கேள்வி கேட்கும்போது தெளிவு பிறக்கும் அப்படின்றது தான் இந்த டெக்னிக்கோட. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, இதை உருவாக்குனவர் 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அந்த 5 எக்ஸாம்பிளை தான் அவர் பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். Why did the robot stop? The circuit has overloaded, causing a fuse to blow. இதுதான் அதுக்கான பதில். ஆனால் இந்த பதிலை ஏற்றுக்காமல் why is the circuit overloaded அப்படின்ற அடுத்த கொஸ்டினை கேட்குறாரு. There was insufficient lubrication on the bearings, so they locked up அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது. ஆனால் இந்த பதிலும் திருப்தி அடையாமல் why was there insufficient lubricant on the bearings அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. The oil pump on the robot is not circulating sufficient oil அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது. ஆனால் அந்த பதிலையும் திருப்தி அடையாமல் why is the pump not circulating sufficient oil அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. The pump intake is clogged with metal shavings அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வருது. Why is the intake clogged with metal shaving அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. Because there is no filter on the pump. ஸோ ஃபில்டர் இல்லாததுனால தான் சர்க்கியூட் ஓவர்லோட் ஆகிட்டு ஃபியூஸ் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை உருவாகிக்குது. அதுக்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இல்லாதது தான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம 5Y 5 கேள்விக்கு ஏன்னு கேட்கும்போது நமக்கு அந்த பிரச்சனையான ரூட் காஸ் கிடைக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் கூட. இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.